வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாங்களா. பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயத்தை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு கால் மூடி தேங்காய் வந்து திருவி கொட்டியிருக்கேன். இதையும் வதக்கிட்டு இறக்கி வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வெண்டைக்காய் எடுத்துருக்கேன், இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது கூட வந்து லைட்டாக தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வதங்கினா போதுமானது. இப்போ குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நல்லா கொதி வரணும். அந்த டைமில் வந்து நான் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதை வந்து 2 டைம் கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஒரு டைம் ஊற்றினீங்கன்னா ரொம்ப திக்னஸாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் 2 டைம் நான் வந்து கரைச்சி எடுத்திருக்கேன். இது கூட வந்து தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரும். அந்த டைமில் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை வந்து இது கூட சேர்த்துடலாம். ஏன்னா அந்த டைமில் போட்டிங்கன்னா தான் அந்த வெண்டைக்காய் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் வெந்து வரும். அதனால் வெண்டைக்காயை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதி விட்டிங்கனாவே குழம்பு வந்து நல்லா திக்னஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். மேலே வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. சிம்பிள் அண்ட் ஈஸியான நல்ல டேஸ்டியான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.